சாத்தான்குளம் வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருக்கிறார். தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நீதிபதி முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். விவரங்கள் ரஃபீக். நிச்சயமாக கடந்த 2020ஆம் ஆண்டு 6வது மாதம், அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொரோனாவினுடைய விதிமுறைகளை மீறி கடைகள், செல்போன் கடை திறந்துள்ளதாக கூறி சாத்தான்குளம் காவல்துறையினர் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி கொலை செய்த வழக்கில்தான் தற்போது மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று தற்போது பரபரப்பான தீர்ப்பை நீதிபதி வழங்கியுள்ளார். குறிப்பாக இந்த வழக்கினுடைய சாரம்சம் என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் விதிமுறைகளை மீறி கடைகள் நடத்தியதாகத்தான் இந்த தந்தை மகன் ஆகிய இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இவர்களை காவல் நிலையம், சாத்தான்குள காவல் நிலையம் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் தந்தை மகன் இருவரும் பலத்த காயமடைகின்றனர். உடனடியாக இவர்களை அவசரமாக கோவில்பட்டி நீதிமன்றத்திற்கு சென்று மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்து அவசரமாக சிறையில் அடைக்கின்றனர். சிறை நிர்வாகம் இதை அந்த சிறையுடைய புத்தகத்தில் நோட் செய்து விடுகிறது. இருவரும் காயமுற்றிருக்கிறார்கள் என்று உடனடியாக இருவரையும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளிக்கின்றனர். ஆனால் பரிதாபமாக தந்தை மகன் ஆகிய இருவரும் உடனடியாக அடுத்தடுத்து உயிரிழந்து விட்டனர். இந்த வழக்கு என்பது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. இதைதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உடனடியாக சூமோட்டோவாக கொரோனா காலகட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிபதிகள் PN பிரகாஷ், புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கில் அவர்கள் தந்தை மகன் இருவரும் கீழே விழுந்து காயமுற்றதாகவும் தந்தைக்கு இருதய நோய் மற்றும் தொற்றுநோய்கள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தந்தை மகன் ஆகிய இருவர் மீதும் வைக்கப்பட்டது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. இருந்தபோதும் இந்த வழக்கை அவசரமாக தாங்கள் CBIக்கு மாற்றுவதாகவும் அப்போதைய அதிமுக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்க மறுத்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை தந்தை மகன் இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். எனவே CBI விசாரணை காலகட்ட இடைப்பட்ட காலங்களில் இந்த வழக்கினுடைய சாட்சியங்கள் அளிக்கப்படும், தடயங்கள் அளிக்கப்படும். எனவே இந்த வழக்கில் இடைப்பட்ட காலங்களில் CBCID விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் உடனடியாக அன்று இரவே CBCID போலீசார் தூத்துக்குடி சாத்தான்குளம் விரைந்து உடனடியாக வழக்கு விசாரணை எடுத்தனர். கிட்டத்தட்ட வழக்கு விசாரணை தொடங்கிய உடனடியாக காவலர் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 காவலர்கள் குற்ற வழக்கில் சேர்க்கப்பட்டனர். 10 காவலர்களும் தப்பி ஓடி தலைமறைவானார்கள். இருந்தபோதும் CBCID போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு அடுத்த கட்டமாக CBIக்கு மாற்றப்பட்டது. CBI போலீசார் டெல்லியிலிருந்து SP, அதாவது CBI SP தலைமையில் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. வழக்கு பதிவு செய்தவுடன் புலன் விசாரணை துவங்கியது. விசாரணையின் போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டது. அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதி பாரதிதாசன் பல்வேறு ஆவணங்களை நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார். காவலர்கள் தன்னையே மிரட்டுவதாகவும் அனுப்பியிருந்தார். எனவே இந்த பரபரப்புகளுக்கு இடையெல்லாம் CBI தொடர்ந்து விசாரணை செய்து கிட்டத்தட்ட 2400 பக்கம் அடங்கிய குற்றப்பத்திரிகையை 2 கட்டமாக தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று காவலர்கள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்குகள் தாக்கல் செய்து இந்த வழக்கை இழுத்தடித்தனர். ஆனால் அசராது இந்த உயர்நீதிமன்றம் உடனடியாக இவருடைய ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது. விசாரணை விரைவுபடுத்த வேண்டும், விரைந்து இந்த வழக்கு விசாரணை முடிக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. அது மட்டுமல்லாமல் ஜெயராஜ் பென்னிக்ஸோடைய குடும்பத்தினரும் இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும், விரைந்து விசாரணை வேண்டும் என்று மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களும் அடுத்தடுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த வழக்கு என்பது கடந்த 5 வருடம் 9 மாத காலங்கள் தொடர் விசாரணைக்கு அடுத்து தற்போது இன்று இந்த வழக்கு என்பது தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது.
குறிப்பாக கடந்த மாதம் முழுமையாக விசாரணை முடிக்கப்பட்டது. விசாரணை முடிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காலை 10 மணிக்கு குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதே போல நீதிமன்றம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அனைவரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். எனவே வழக்கு 4 மணிக்கு காலை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். சரியாக மீண்டும் நீதிபதி முத்துக்குமரன் 4 மணிக்கு அமர்வுக்கு வருகை தந்தார். அப்போது குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களும் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். குறிப்பாக நார்மலாக இந்த வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய நீதிமன்றம் உடனடியாக குற்ற விவரங்களை அறிவித்துவிடும். ஆனால் இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே உற்று நோக்கிய வழக்கு. எனவே இந்த வழக்கில் கேஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்று அதை நீதிமன்ற மொழியில் சொல்லுவார்கள். அதாவது இந்த குற்றச்சாட்டில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சுமர்த்தப்பட்டது, அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆவணங்கள் யார், அதற்கான சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் என்ன, அரசு தரப்பு சாட்சி, அதாவது நீதிமன்ற மொழியில் ஆசா 1 ஆசா 2 என்று சொல்வார்கள். அரசு தரப்பு சாட்சிகள் யார், அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் என்ன என்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நீதிபதி ஒவ்வொரு பக்கங்களாக வாசித்தார். வாசித்த அனைத்து பக்கங்களிலும் இந்த இருவரும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். அந்த சாட்சியங்கள் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் மிக தெளிவாக சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கிய ஆவணங்களாக மருத்துவ அறிக்கை பார்க்கப்படுகிறது. மருத்துவ அறிக்கையிலும் ஒவ்வொரு காயங்களும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த காயங்கள் எல்லாம் பெரிய காயங்கள் இல்லாவிட்டாலும் உள்காயங்கள் மிக பெரிய அளவில் இருந்துள்ளது. குறிப்பாக காவல் நிலையத்தில் இரவு முழுவதும் இந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் சொல்லிதான் தாங்கள் அடித்ததாகவும் ஏற்கனவே இந்த வழக்கில் சாட்சியங்கள் எல்லாம் காவலர்கள் அளித்திருந்தனர். அந்த விவரங்களும் நீதிபதி முழுமையாக கூறினார். குறிப்பாக இவர்கள் மீது பதியப்பட்ட இரத்த கரைகளை அவர்களை வைத்தே துடைக்க சொல்லி அவருடைய உறவினர்களை வரவழைத்து அந்த ஆடைகள் எல்லாம் காவல் நிலையத்திற்கு வெளியே வீசப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் வருவது போல் இவரை வைத்து அடித்து பழகிக் கொள்ளலாம் என்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் அடித்து பழகுவதற்குத்தான் இந்த அப்பா மகன் இருவரும் கிடைத்துள்ளான். எனவே இன்று இரவு முழுவதும் வைத்து அடிப்போம் என்றெல்லாம் அந்த காவலர்கள் பேசியதை பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இரவு நேரங்களில் உரையம் தெரிவித்ததாக சாட்சியங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி அந்த ப்ராசிக்யூஷனில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அந்த ப்ராசிக்யூஷன் முடிஞ்சு தற்போது நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த விசாரணையின் போது அந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் இந்த காவலர்கள் எல்லாம் சேர்ந்து தந்தை மகனை அடித்து கொலை செய்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வந்தார். அதன் பின் தான் தற்போது இவர்கள் குற்றவாளிகள், அனைத்து காவலர்களும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு தற்போது வழங்கியுள்ளார். குறிப்பாக குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் முடிவு செய்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இவர்களுக்கு என்ன குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படும் என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.